सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 18வது பாசுரம். நப்பின்னை பிராட்டியை எழுப்புவதாக வைத்திருக்கிறார். இந்த பாசுரத்தை எழுதியிருக்கிறார் ஆண்டாள். உந்து மத கலேற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அலைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒளிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பவாய். நப்பின்னை பிராட்டியை எழுப்ப பொருட்டு நந்தகோபரின் பெருமைகளையும் இந்த பாசுரத்திலே கூறுகிறார். உந்து மதகளிற்றன் மத யானை. யானைனாலே எப்படி இருக்கும் தெரியும், பலம் பொருந்தியது, மதம் பொருந்திய யானை. மதம் கொண்ட யானையினுடைய நடை அப்படி இருக்கு, அவருடைய நடை அப்படி இருக்கு. நந்தகோபருடைய நடை ஓடாத தோல்வலியன், போரிலே பின்னிடை அடையாத தோல் வலிமை உடையவனும் நந்தகோபரது மருமகளே, நந்தகோபன் மருமகளே, நப்பின்னாய் நப்பின்னை தோழியே, கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், நறுமணம் வீசுகின்ற குழல் கூந்தலை உடைய நப்பின்னை பிராட்டியே கதவை திற, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். கோழிகள் எல்லாம் என்ன செய்து கூவிக்கொண்டிருக்கிறது. குறுக்கத்தி கொடியிலான பந்தலின் மேலே பல வகையான குயில் கூட்டங்கள் எல்லாம் கூவிக்கொண்டிருக்கிறது. பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். பந்தார் விரலி, பந்து வச்சுட்டா விளையாடின இல்லையா, அதையும் இங்கே மென்ஷன் பண்ணுறா இந்த இடத்துல ஆண்டாள். உன் மைத்துனன் பேர் பாட, பந்து பொருந்திய கை விரல்களை உடையவளே, உனது கணவனான கண்ணனின் புகழை பாடும்படி மகிழ்ந்து வந்து சீரார் செந்தாமரை கையால், தாமரை மலர்களை செந்தாமரை மலர் போன்ற கைகளை உடையவளே, சீரார் வளை ஒலிப்ப சிறப்பு பொருந்திய வளையல்களை வளை குலுங்க வளையல்களை அணிந்துள்ள வளை குலுங்க அந்த சவுண்டு வரும் இல்லையா கதவை, அப்படிப்பட்ட அப்படி ஒரு மென்மையான கைகளை உடையவளே வந்து கதவை திறப்பாயாக என்கிறார். இந்த இடத்துல இந்த பாசுரத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்புலன்களையும் மென்ஷன் பண்ணுறார். கண், மூக்கு, காது, செவி, தொடுதல், உணர்தல், இதை எல்லாமே மென்ஷன் பண்ணுறார். நந்தகோபர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறா, மூக்கண், கந்தம் கமலும் குழலி, ஸ்மெல் வாசனைக்காக சொல்லியிருக்கா. அண்ட் நாக்கு எந்த இடத்துல சொல்லியிருக்கிறா, மைத்துனன் பேர் பாட, கண்ணனுடைய பெருமைகளை பாடுவதற்காக. சீரார் வளை ஒலிப்ப, சீரார் வளை அந்த சவுண்டு, வளையலுடைய சவுண்டு கேட்கிறார், அது செவியை கேட்கிறார். வந்து திறவாய், எப்படி திறக்க போகிற, கண் திறந்து வந்து கதவை திற அப்படின்ற. தொடுதல், பந்தார் விரலி, பந்தினால் விளையாடுகின்ற அந்த கைகளை உடையவளே, அந்த உணர்வுகள், பந்து வச்சுக்கின்ற பந்தை வச்சுட்டு அவள் விளையாடுற கண்ணனுடைய விளையாடின அந்த பொழுதையும் இதில் காட்டுகின்றாள். இந்த பாட்டை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, பெரிய நம்பியுடைய இவர் ஒரு முறை திருக்கோஷ்டியூர் செல்கிறார். யார், ராமானுஜர். அப்போ போகும்போது ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது.
துணைவி அவருடைய தங்கையாக பாவித்து ராமானுஜர் இந்த பாடலை திருப்பாவை எப்போதுமே அவர் வாயில் முனகிட்டே இருப்பாராம். அப்படி பிச்சை எடுக்கிறதுக்காக திருக்கோஷ்டியர் போயிட்டு இருக்கும்போது ஒரு முறை என்ன பண்ணுறாரு, இந்த பாட்டை தான் பாடிட்டே போயிருக்கார். உந்து மதகளிற்ற நோடாத தோல்வினை அதை முனகிட்டே போயிட்டே இருக்காங்க. போகும்போது வாசலுக்கும் வந்தாச்சு. வாசல் வந்து கதவை திற அப்படின்னு சொல்லும்போதே அந்த கதவு திறந்துட்டாங்க. யார்? பெரிய நம்புடைய அத்துலாங்கிற அவளுடைய மகளானவள். கதவை திறந்ததும் ராமானுஜரை பார்த்ததுமே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்களாம். யார்? பெரிய நம்பியுடைய மகளானவள். அப்போது ராமானுஜருக்கு பெரிய நம்பிக்கு நல்லாவே பெரிய நம்பிக்கும் ராமானுஜருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்குது. இது திறந்ததுமே இவ மயங்கி விழுந்ததுக்கும் ராமானுஜர் வந்து நிற்கிறதுக்கும் அவர் மனசுக்கு அப்படியே பெரிய ராமானுஜர் என்ன நினச்சிட்டாரு, கதவை திறந்தவர் நப்பின்னை தான். இவர் வந்து திருப்பாவை பாடிட்டு இந்த பாசுரத்தை தான் பாடினதால தான் என்னுடைய மகளானவள் மயங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாசுரத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த பாசுரத்தை பார்க்கலாம். 19வது பாசுரம். குத்துவிளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலெல ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவாய். கண்ணனிடம் முறையிடுறாங்க. நப்பின்னை பிராட்டி எங்கள் கூட அனுப்புங்க, உங்களை பேசி உங்களுடைய பெருமைகளைத்தானே பாட வந்திருக்கிறோம், நாங்கள்லாம் உங்களுடைய அனுகிரகம் அருள் கிடைக்கணும்னு தான் வந்திருக்கிறோம், நப்பின்னை பிராட்டியை எங்கள் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இந்த பாசுரம் சொல்கிறாங்க. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் படுத்திருக்கிற அந்த கட்டிலை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க இந்த இடத்துல. குத்து விளக்குன்னு சுற்றி எரிஞ்சிட்ருக்கு. யானை தந்தத்தால் ஆன அமைந்த கால்களையுடைய கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம். அது எப்படி இருக்கு, அந்த மெத்தை எப்படி இருக்கான்? அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை இதெல்லாம் சேர்ந்து பஞ்சசயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல். அவள் எப்படி இருக்கானா, கொத்தாக மலர்ந்த மலர்களை கொண்டு முடித்த அப்படியே தலையில் வச்சிருக்கிற அந்த பூ அப்படி இருக்கான். கொத்தாக மலரும் மலர்களை கொண்டு கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்து தூங்குகின்ற மலர் மார்பனே, மார்பை உடையவனே, வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா உன்னுடைய பிராட்டிகிட்ட? மை தீட்டிய பெரிய கண்களை உடையவளே, மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை நீ எப்போ விட போற? நீ கண்ணனை விட்டு இங்கே எங்கள் கூட வருவியா? நீ கண நேரம் கூட உன் மைத்துனனை எத்தனை போதும் துயிலெல ஒட்டாய்கான். கண நேரம் கூட, ஒரு சில நேரம் கூட அவனை பிரியாது இருக்கும் சக்தியை கூட நீ இழந்து விட்டாயே. எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லாய, அவனை விட்டும் வரதில்லை, அப்படிப்பட்ட உனக்கு சக்தியும் இழந்துட்ட நீ. எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லாயால் இது சரியா? இது முறையா? நீ எப்படி நல்ல எவ்வளவு நாளிகை ஆனாலும் தூக்கத்தினின்று உணர்ந்து எழுந்திருக்கிற சம்மதியாமல் இருக்கிறாய். ஒரு நிமிட காலம் என்றாலும் கண்ணனை பிரிந்து பொறுத்திருக்கும் வல்லமையையும் நீ இழந்து விட்டாய், பெற்றிருக்கவில்லை. உனக்கு அந்த சக்தி கூட உனக்கு இல்லை. இது சரியில்லை, இது முறையில்லை. வந்து கதவை திறப்பாயாக. இது உண்மைக்கு உனக்கு தகுதி அன்று. உண்மையாக உனக்கு இது சக்தி கிடையாது. இது இப்படி நீ பண்ணுறது சரியில்லை. வா, எங்கள் கூட சேர்ந்து வந்து பெருமாளின் அருளை பெறுவதற்காக நீயும் எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் ஆண்டாள். தொடர்ந்து அனுபவிப்போம்.
ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.